வணக்கம் நண்பர்களே. பொன்னியின் செல்வன் அமரர் கல்கி அத்தியாயம் 16 பாகம் 1 அருள்மொழிவர்மர் வானதி. இவங்களை பற்றி பார்க்கலாம் வாங்க. அருமை தம்பியை போர்முகத்துக்கு அனுப்புவதற்கு குந்தவை தேவி பழையாறையின் பிரதான மாளிகையில் மங்கள நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருந்தாள். அருள்மொழி தேவர் புறப்பட்ட போது அரண்மனை முற்றத்தை வெற்றி முரசுகள் முழங்கின, சங்கங்கள் ஆர்ப்பரித்தன, சிறு பறைகள் ஒலித்தன, வாழ்த்து கோஷங்கள் வானை அளாவின. சோழ குலத்து தாய்மார்கள் அனைவரும் அரண்மனையின் செல்ல குழந்தைக்கு ஆசி கூறி நெற்றியில் மந்திரித்து திருநீட்டை இட்டு திருஷ்டிகளித்து வழி அனுப்பினார்கள். அரண்மனை வாசலின் முகப்பி அருள்மொழிவர்மர் வீதி வாசற்படியில் இறங்க வேண்டிய இடத்தில் குந்தவை தேவியின் தோழி பெண்கள் கைகளில் தீபமேற்றிய தங்கத்தட்டுகளை ஏந்தி கொண்டு நின்றார்கள். தோழி பெண்கள் என்றால் சாமானியப்பட்டவர்களா? தென்னாட்டில் உள்ள புகழ்பெற்ற சிற்றரசர்களின் குடும்பங்களை சேர்ந்தவர்கள். பழையாறை அரண்மனையில் செம்பியன் மாதேவிக்கு பணிவிடை செய்வதையும் குந்தவை பிராட்டிக்கு தோழியாக இருப்பதையும் பிறர்க்கரும் பாக்கியமாக கருதி வந்திருந்தவர்கள். அவர்களிலே குடும்பாலூர் சிறிய வேளாண்யின் புதல்வி வானதியும் இருந்தாள். இளவரசர் சற்று தூரத்தில் வருவதை பார்த்ததும் அந்த பெண்கள் எல்லோருமே மனக்கிளர்ச்சி அடைந்தார்கள். இளவரசர் அருகில் வந்ததும் கையில் ஏந்திய தட்டுகளை சுற்றி ஆளாத்தி எடுத்தார்கள். அப்போது வானதியின் மேனி முழுவதும் திடீரென்று நடுங்கிற்று. கையில் இருந்த தட்டு தவறி கீழே விழுந்து டனார் என்ற சத்தத்தை உண்டாக்கியது. அடடா, இது என்ன அபசகுனம் என்ற எண்ணம் எல்லாருடைய மனத்திலும் உண்டாயிற்று. ஆனால் தட்டு கீழே விழுந்த பிறகும் திரை மட்டும் எரிந்து கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு அனைவரும் நிம்மதி அடைந்தார்கள். இது மிக நல்ல சகுனம் என்றே முதியவர்கள் உறுதி கூறினார்கள். எவ்வித காரணமும் இன்றி பீதியும் கலக்கமும் அடைந்த தட்டைக்கு நழுவவிட்ட பெண்ணை பார்த்து புன்னகை புரிந்துவிட்டு இளங்கோ அருள்மொழிவர்மர் மேலே சென்றார். அவர் அப்பால் சென்றதும் வானதியும் மயக்கமடைந்து கீழே சுருண்டு விழுந்து விட்டாள். ஆகா, இப்பேற்பட்ட தவறு செய்து விட்டோமே என்ற எண்ணமே வானதியை அவ்வாறு மூச்சை அடைந்து விழும்படி செய்துவிட்டது. குந்தவையின் கட்டளையின் பேரில் அவளை மற்ற பெண்கள் தூக்கிச் சென்று ஒரு அறையின் மேடையில் கிடத்தினார்கள். குந்தவை பிராட்டி தம் சகோதரர் புறப்படுவதை பார்ப்பதற்கூட நில்லாமல் உள்ளே சென்று வானதிற்கு மூச்சை தெளிக்க முயன்றாள். ஆனால் விழுந்ததை பார்த்துவிட்டு அருள்மொழிவர்மர் தாம் குதிரை மீது ஏறுவதற்கு முன்னால் விழுந்த பெண்ணுக்கு எப்படி இருக்கிறது, மயக்கம் தெளிந்ததா என்று விசாரித்து வர ஆள் அனுப்பினார். விசாரிக்க வந்தவனிடம் குந்தவை தேவி, இளவரசரை இங்கே சிறிது வந்து பார்த்துவிட்டு போகச் சொல்லு என்று திருப்பிச் சொல்லி அனுப்பினாள். தமக்கையின் சொல்லை என்றும் தட்டி எறியாத இளவரசர் அவ்விதமே மீண்டும் அரண்மனைக்கு வந்தார். வானதியை தமக்கை மார்பின் மீது சாத்தி கொண்டு மூச்சை தெளிவிக்க முயன்று கொண்டிருந்த காட்சி அவருடைய மனத்தை உருக்கியது. அக்கா, இந்த பெண் யார்? இவள் பெயர் என்ன என்று இளங்கோ கேட்டார். கொடும்பாலூர் சிறிய வேளாரின் மகள் இவள் பெயர் வானதி. கொஞ்சம் பயந்த சுபாவம் உடையவள் என்றாள் குந்தவை. ஆகா, இப்போது இவள் மூச்சையாகி விழுந்ததன் காரணம் தெரிந்தது. இந்த பெண்ணின் தந்தைதானே இலங்கை சென்று மீண்டும் வராமல் போர்க்களத்தை மாண்டார். அதை நினைத்து கொண்டால் போலிருக்கிறது என்றார் இளவரசர். இளங்கோ, இருக்கலாம். ஆனால் இவளை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம், நான் பார்த்து கொள்கிறேன். இலங்கை சென்று விரைவில் வெற்றி வீரனாக திரும்பி வா. அடிக்கடி எனக்கு செய்தி அனுப்பி கொண்டிரு என்றாள் இளைய பிராட்டி. ஆகட்டும், இங்கே ஏதாவது விசேஷம் நேர்ந்தாலும் எனக்கு செய்தி அனுப்புங்கள் என்றார் இளங்கோ. இச்சமயத்தில் இளவரசரின் இனிய குரலின் மகிமையினால் தானோ என்னவோ வானதிக்கு மூச்சை தெளிந்து நினைவு வரத் தொடங்கியது. அவளுடைய கண்கள் முதலில் லேசாக திறந்தன. எதிரே இளவரசரை பார்த்ததும் கண்கள் அகன்று விரைந்தன. பின்னர் முகமும் மலர்ந்தது. அவளது பவள செவ்வாயில் தோன்றிய புன்னகையினால் கன்னங்கள் குலைந்தன. உணர்வு வந்ததும் நாணமும் கூட வந்தது. சற்றென்று எழுந்து உட்கார்ந்தாள். பின்னால் திரும்பி பார்த்தால் தன்னை இளைய பிராட்டி தாங்கிக் கொண்டிருப்பதை தெரிந்து கொண்டு வெட்கினாள். நடந்ததெல்லாம் ஒரு கணத்தில் நினைவு வந்தது.
அக்கா, இந்த மாதிரி செய்து விட்டேனே என்று கண்களை நீர் மல்க கூறினாள். இதற்கு குந்தவை மறுமொழி சொல்வதற்கோ இளவரசர் அதற்காக நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் வானதி, தவறுவது யாருக்கும் நேரிடுகிறதுதானே. மேலும் உனக்கு அவ்விதம் நேருவதற்கு முக்கிய காரணமும் இருக்கிறது. அதைத்தான் இளைய பிராட்டியிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன் என்றார். வானதிக்கு தான் காண்பது உண்மையா கேட்பது மெய்யா என்ற சந்தேகமே வந்துவிட்டது. பெண்களை சாதாரணமாக ஏறிட்டு பார்க்காமலே போகும் வழக்கமுடைய இளவரசர் என்னுடன் பேசுகிறார், எனக்கு ஆறுதல் மொழி கூறி தேற்றுகிறார். என் பாக்கியத்தை என்னவென்று சொல்வது? ஆகா, உடம்பு புல்லரிக்கிறதே, மறுபடியும் மயக்கம் வந்துவிடும் போல் இருக்கிறதே. இளவரசர், அக்கா, சேனைகள் காத்திருக்கின்றன, நான் போய் வருகிறேன். நீங்கள் எனக்கு செய்தி அனுப்பும்போது இந்த பெண்ணுக்கு உடம்பு எப்படி இருக்கிறது என்றும் சொல்லி அனுப்புங்கள். தாய் தகப்பன் இல்லாத இப்பெண்ணை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு கிளம்பி சென்றார். இவற்றையெல்லாம் குந்தவை தேவியின் மற்ற தோழி பெண்கள் மேல் மாடங்களில் இருந்து பலகணிகளின் வழியாக பார்த்து கொண்டும் கேட்டு கொண்டும் இருந்தார்கள். அவர்களுடைய உள்ளங்களில் பொறாமை தீ கொழுந்துவிட ஆரம்பித்தது. அன்று முதல் குந்தவை பிராட்டி வானதியிடம் தனி அன்பு காட்டத் தொடங்கினாள். இணை பிரியாமல் தன்னுடனே வைத்து கொண்டிருந்தாள். தான் கற்றிருந்த கல்வியையும் கலைகளையும் அவளுக்கு கற்பித்தாள். எங்கே போனாலும் அவளை தவறாமல் கூட அழைத்து சென்றாள். அரண்மனை நந்தவனத்துக்கு வானதியை அடிக்கடி அழைத்து சென்று குந்தவை தேவி அவளிடம் அந்தரங்கம் பேசினாள். தன் இளைய சகோதரனுடைய வருங்கால மேன்மையை குறித்து தான் கண்டு வந்த கனவுகளையெல்லாம் அவளிடமும் சொன்னாள். அதையெல்லாம் வானதியும் சிரத்தையுடன் கேட்டாள். மேலே கூறிய நிகழ்ச்சிக்கு பிறகு வானதி இன்னும் 4-5 தடவை உணர்வு இழந்து மூச்சையடைந்தாள். அப்போதெல்லாம் குந்தவை பிராட்டி அவளுக்கு தக்க சிகிச்சை செய்து திரும்ப உணர்வு வருவித்தாள். மூச்சை தெளியும் போது வானதி விம்மி விம்மி அழுது கொண்டே எழுந்திருப்பாள். என்னடி அசடே, எதற்காக இப்படி அழுகிறாய் என்று குந்தவை கேட்பாள். தெரியவில்லையே அக்கா, மன்னிங்கள் என்பாள் வானதி. குந்தவை அவளை கட்டிக்கொண்டு உச்சி மோந்து ஆறுதல் கூறுவாள். இதெல்லாம் மற்ற பெண்களுக்கு மேலும் மேலும் பொறாமையை வளர்த்து கொண்டிருந்தன. எனவே குந்தவியும் வானதியும் ரதம் ஏறி குழந்தை சுதலரின் வீட்டுக்கு போன பிறகு அப்பெண்கள் மேற்கூறியவரெல்லாம் பேசி கொண்டதற்கு இயல்பே அல்லவா. அடுத்த அத்தியாயம் முற்றும்.